இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் இந்த 5வது மாதத்தினுடைய இந்த 2வது சனிக்கிழமையிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு ஜீவனோடு பலத்தோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆமென். சரி, இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 10 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். இன்றைக்கு எல்லா விதமான ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆமென். இதில் முக்கியமான ஊழியம் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போஸ்தல ஊழியமா, தீர்க்கதரிசன ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா, மேய்ப்பன் போதகனுடைய ஊழியமா? பின்னாடி ஐயா எல்லாம் சுவிசேஷம் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்க. சரி, ஆனால் நல்ல கவனிங்க. சுவிசேஷ ஊழியம் எதுக்குன்னா சபைக்கு வெளியே, அது தேவைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஊழியம் எதுன்னா, எல்லா ஊழியமுமே முக்கியமான ஊழியம். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷம்லாம் சபைக்கு வெளியிலங்க. மீதி எல்லாம் சபைக்கு உள்ளே இருக்கிற ஊழியம். ஆனால் இதை தாண்டி முக்கியமான ஊழியம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறத மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான். இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதாங்க புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதனால் நிறைய ஊழியர்கள், எனக்கு தெரிந்த மூத்த ஊழியர்கள்லாம் பழைய ஏற்பாடு அவ்வளோ அவசியம் இல்லைன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு உபதேசம். பழசு இல்லாமல் புதுசை கற்றுக்கவே முடியாதுங்க. உதாரணமாக சொல்கிறேன். இப்போ பழசு தேவையில்லைன்னு சொல்லுங்க வச்சிங்களேன். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதல் வசனம் என்னன்னு ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் குமாரன் இருக்குது. இப்போ ஆபிரகாமை பற்றியே எங்கே கற்றுக்கணுன்னா பழைய ஏற்பாட்டில் தான். இப்போ பழைய ஏற்பாடே இல்லை, தெரியல, எனக்கு தேவையில்லை, அவ்வளோ முக்கியத்துவம்லாம் அவசியம் இல்லைன்னு சொன்னால் இந்த ஆபிரகாமை பற்றி கொண்டு வரவே முடியாது. அப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மறைஞ்சிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் மறைஞ்சிருக்குங்க. ரெண்டுமே சேர்த்து கொடுக்கறது தான் போதகனுடைய ஊழியம், ஒரு மேய்ப்பனுடைய ஊழியம். இதை தாண்டி இந்த 5 விதமான ஊழியத்தை தாண்டி முக்கியமான ஊழியம் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. அதில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சபைகளில் இல்லை, விசுவாசிகளிடத்தில் இல்லை. அந்த ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? என்னன்னா, இது மறைக்கப்பட்டிருக்கிற ஊழியம் இல்லைங்க, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வசனம் தான் அது. பேதுருவில் சொல்கிறாரு, நமக்கு நல்லா தெரியும், ராஜாக்களும் நம்ம எல்லாரும் எப்படி பரிசுத்த சந்ததியா. அந்த வசனத்தை படிங்க. இரண்டாம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு. நீங்களோ உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. நம்ம புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனம். இப்போது நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சந்தேகம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கவனிச்சிங்கன்னா, ராஜாக்கள் வேறு, ஆசாரியர்கள் வேறு, லேவியர்கள் வேறு. ஆனால் லேவியர்களும் ஆசாரியர்களும் எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க? அதில் ஒற்றுமை என்னென்னா, ஆசாரியர்களும் லேவி குடும்பத்திலிருந்து வந்தாகணும். ஆனால் எல்லா லேவியரும் ஆசாரியர்கள் கிடையாது. ஆனால் எல்லா ஆசிரியர்களும் எதை சார்ந்தவர்கள்? லேவி குடும்பத்தை சார்ந்தவர்கள், லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைக்கப்பட்டது உண்மையானால், புதிய ஏற்பாட்டில் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பழைய ஏற்பாடை இணைச்சி தான் கொண்டு வரணும். நம்ம ராஜாக்களாக இருக்கிறோம், ராஜாத்திகளாக இருக்கிறோம். 2வது ஓகே. 3வது ஆசாரிய கூட்டம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியங்க. இந்த ஊழியம் சபையில் நடக்கிறது இல்லை, இன்றைக்கும் சொல்லப்படுறதில்லை, அறிவிக்கப்படுறதில்லை, முக்கியப்படுத்தி பேசப்படுறதில்லை. மற்ற ஊழியம்லாம் செய்கிறோம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், தீர்க்கதரிசன ஊழியம் மொத்தமாக மோசமாக செஞ்சிட்ருக்கிறாங்க.
எதை எடுத்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதில் ஒரு பெரிய குத்தும் கள்ள உபதேசமும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமாக விசுவாசிகள் கெடுறதே யாரால தானா? தீர்க்கதரிசிகளால் தான். ஏன்னா சரியாக தீர்க்கதரிசிகள் பள்ளி கிடையாது. இன்னைக்கு சாமுவேல் நாட்களில் என்ன இருந்தது? தீர்க்கதரிசன பள்ளி இருந்தது. எலியாவின் நாட்களில் இருந்ததா? இருந்தது. பவுலுனுடைய நாட்களில் இருந்ததா? அந்தியோகா பட்டணத்தில் வேதாகம பள்ளி இருந்தது. அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் வேதாகம பள்ளி இருந்தது. இன்றைக்கி வேதாகம பள்ளியில் எத்தனை ஊழியர்கள் படிக்கிறாங்கன்னு பாருங்கள். மூத்த ஊழியர்கள் எடுத்துங்க, எத்தனை ஊழியர்கள் வேதாகம பள்ளி படித்தாங்க? கர்த்தர் அடைச்சது உண்மை, அது தப்பு சொல்லலை. கர்த்தர் அபிஷேகம் பண்ணது உண்மை, தப்பு சொல்லலை. ஆனால் உலகத்தில் படிப்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வேதாகம படிப்பு ரொம்ப முக்கியம். நான் அறிஞ்ச உபதேசம், நான் படித்த 15 வருஷமாக நான் வேதாகம கல்லூரியில் இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வேதாகம கல்வி படிக்காமல் ஊழியம் செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி. ஏன்னா அங்கி போட்டு ஊழியம் செய்கிறது தான் பெரிய ஊழியன்னு எல்லாம் பிஷப் ஆகிக்கிறாங்க. இப்போது 8வது படித்தவங்க 10வது படித்தவங்கலாம் பிஷப் ஆகிடுறாங்க. ஆனால் அங்கி போட்டு ஊழியம் செய்கிறத விட ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் தான் முக்கியமானது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அங்கி போட்டு செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம் இல்லைங்க. கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் நம்ம செய்யணும். அந்த ஊழியம் எதுன்னா, பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், எல்லாரும் ஆசாரியர்கள் கிடையாது, ஒரு சிலர் தான் ஆசாரியர்கள். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஆசாரியர்கள். அப்போ எல்லாருமே ஆசாரியர்கள்னா அவங்க எதை தெரிஞ்சிருக்கணும்? ஆசாரியர்கள் எதை தெரிஞ்சிருக்கணும்? வேதங்கிறது எது சொல்லி இருக்கு தெரியுங்களா? வேதங்கிறது நம்ம நினைக்கிறோம் 66 புத்தகம் வேதம்னு நினைக்கிறோம். வேதம் என்று சொல்லப்படுவது லா புக்குன்னு தான் வேதத்தில் இருக்குது. ஒரிஜினலில் ஹெப்ரேயத்தில் பார்த்தீங்கன்னா வேதங்கிறதெல்லாம் எதுனா 5 ஆகமம் தான். வேதங்கிறதெல்லாம் எது தாங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தோரா, 5 ஆகமம், பஞ்சாகமம் எது? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியர், என்னாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமும் எல்லாருடைய ஆசாரனுடைய உள்ளத்திலும் எழுதப்பட்டிருக்கணும். அவன் மறக்காம வாயில எதை தான் சொல்லணும்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. எத்தனை ஊழியர்கள் லேவியராமத்தை படிச்சிருக்கிறாங்க, அதில் எத்தனை சத்தியங்களும் எத்தனை சட்டங்களும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சட்டங்கள் அறியாம, இந்த வேதங்கிற இந்த 5 ஆகமம் அறியாம புதிய ஏற்பாடை மாத்திரம் படிச்சுட்டு ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செய்தால் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். புரிந்து கொள்ளணும். எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, நான் வேணான்னு சொல்லலை. அவங்க விருப்பப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க, நான் வேணான்னு சொல்லலை, குற்றப்படுத்தலை. ஆனால் கர்த்தர் விரும்புகிற ஊழியத்தை செய்கிறோமாங்கிறது அங்கே முக்கியம். எந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய சொல்கிறாரு? இன்றைக்கி நிறைய பேருக்கு சுவிசேஷ ஊழியம் பிடிக்கும். ஆனால் அந்த சுவிசேஷ ஊழியத்தை முறைப்படி கற்றுக்கிறாங்களா? இல்லை. ஏன்? ட்ராக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ரோட்டில் போகிற வர எல்லாருக்குமே கொடுக்குறோமா இல்லையா? ஒருத்தரை விடாமல் கொடுக்குறோமா இல்லையா? ஆனால் கொடுக்கலாமா, கொடுக்க விடாதா? அது தெரியணும். அதுக்கு பிரமாணம் தெரியணும். ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்கிற சத்தியத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன்றீங்க. இது தப்பாக பேசுகிறேண்ணா? இல்லை, எல்லாருமே ஆசாரியர்கள் தான், தப்பே இல்லைல்ல. அப்போ ஆசாரியர்கள்னால் எதை தெரிஞ்சிருக்கணும்? சட்ட புத்தகம் கண்டிப்பாக தெரியணுங்க. சட்டம் பேசுகிறாங்க, ஆனால் சட்டம் தெரியாமல் பேசுகிறவங்க. சட்டம் பேசுகிறவங்களாம் சட்டம் தெரியாமல் பேசுவாங்க. சட்டம் பேசுகிறவங்க கம்முன்னு இருப்பான். நல்லா புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் ஆசாரியர்கள் தான், இதை மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ஆசாரியர்கள் எதை வேணும்? கணக்கு வாத்தியார்னா என்ன தெரியணும்? கணக்கு தெரியுது மாத்திரம் இல்லை, அந்த எல்லா ஃபார்முலாவும் தெரியணும். எந்த ஃபார்முலாவை எங்கே போடணும், எந்த ஃபார்முலா எங்கே போய் பயன்படுத்தணும்னு தெரியலன்னா கணக்கு வாத்தியார் கிடையாது. அதே மாதிரி ஆசாரியன் எந்த பாவத்துக்கு எந்த பிரமாணத்தை சொல்லணும், எந்த பாவத்துக்கு அவன் எப்படி ஆண்டவரிடத்தில் அணுகணுங்கிற அந்த ஒரு முறையை நாம் கற்றுக்கொண்டு நாம் ஆசாரிய ஊழியம் ஒவ்வொருத்தரும் செய்யணும். இப்போ ராஜாக்களாக இருக்கிறோம், கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, மறுக்க முடியாது. ஆனால் ஆசாரிய ஊழியம் அவங்கவுங்களுக்கே அவங்கவுங்க செஞ்சாகணும். இந்த ஊழியத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆசார ஊழியம் என்னுடைய ஆண்டவருடைய கட்டளையின்படி, ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி. ஆண்டவருடைய கட்டளையும் பிரமாணமும் ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி கட்டளையை பற்றி பேசுகிறதுக்கும் பிரமாணத்தை பற்றி பேசுகிறதுக்கும் சபையில் ஆட்கள் இல்லை, வேறு டீச்சர்ஸ் கிடையாது. மெய்ப்பர்கள்லாம் டீச்சிங் வேலை பண்ணுறதில்லை. ஏன்னா பிரசங்கம் மாத்திரம் பண்ணிடுறாங்க. அதனால தான் சபையில் விசுவாசிகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, எழுப்புதல் வராது.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபையில் கட்டளைகளை போதிக்கணும். வாக்குத்தத்தங்களை போதிச்சு ஜனங்களை ஒரு மயக்கத்தில் கொண்டு வரக்கூடாது. வாக்குத்தத்தத்தில் தான் இன்னைக்கு மயக்கமாக இருக்கு. 1ஆம் தேதி ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு பண்ணினார்? வாக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. தேவரி நினைத்தது சகலத்தையும் செய்ய வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். சொன்னதை செய்யாதிருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாது இருப்பாரா? அவர் பொய் சொல்ல மனிதன் இல்லை. வாக்குத்தத்தை பற்றி கவலைப்படாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம கையில் என்ன இருக்குதுன்னா, கட்டளையை நிறைவேற்றினா தான் வாக்குத்தத்தமே நிறைவேறும். ஆமேனா இல்லையா? அப்போ கட்டளை வேணுமா வாக்குத்தத்தம் வேணுமா? சொல்லுங்க. என்ன கவனம் இருக்கிறீங்க? நிபந்தனை வேணுமா? நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா? நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களாம் பாருங்களேன், சாதாரண படிக்கிறவங்க விட அவன் அதிக நேரம் எடுப்பான். ராத்திரி பகலும் தூங்க மாட்டான், சாப்பிடக்கூட மாட்டான், இல்லைங்களா? ஏன்? அவன் அதிகமாக என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான்? அர்ப்பணிக்கிறான். அதிக அர்ப்பணிப்பு. தூக்கத்தை இழக்கிறான், சாப்பாடை இழக்கிறான், படிப்பே கதின்னு உட்கார்ந்துருக்கிறான், ஃபஸ்ட் மார்க் வாங்குறான். அப்போது நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தை நல்ல ஆசாரிய ஊழியம் செய்யணும்னா கட்டளையே நிறைய படிங்க. இதுதான் யோசுவா 1:8 ஆண்டவர் சொன்னது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு என்ன கூடாது? பிரியக்கூடாது. நம்ம பாயை விட்டு பிரியறதுக்கே யோசிக்கிறோமே. காலையில் 5 மணிக்கு பாயை விட்டு பிரியறதா வாயை விட்டு பிரியறதா? இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு. கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்கோ. கண்ணால் பாரு, அதன்படி செய், அதை நினை. இதெல்லாம் கட்டளைங்க. நிறைய கட்டளை இருக்குது. இப்போ இன்னைக்கு வசனத்தின் மேலே நோக்கம் இருக்குது, வாக்குத்தத்தத்தின் மேலே நோக்கம் இருக்குது, தீர்க்க தரிசனத்தின் மேலே நோக்கம் இருக்குங்க. எதில் நோக்கம் இல்லை? கட்டளை தாங்க. அந்த கட்டளை தான் எல்லாருக்கும் உள்ளத்தில் எழுதப்படணும்னு எபிரேயர் 8:10 சொல்லுது, 10:14 சொல்லுது. உள்ளத்தில் எழுதுவேன்னு சொல்கிறாரா? எழுதுவேன்னு சொல்கிறாரா? எப்போ எழுதுவார்? அதெல்லாம் கட்டளைங்க. ஒரு விசுவாசிக்கு தேவன் எப்பொழுது அதாவது கற்பனையை உள்ளே எழுதுவார். ஏன்னா உள்ளே எழுதிட்டா நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன பண்ண முடியாது? தெரியாதுன்னு சொல்ல முடியாது. யாரும் எஸ்கேப் ஆகவே முடியவே முடியாது. அப்போ கட்டளையும் பிரமாணத்தையும் தேவன் எப்போ எழுதுவார், யார் உள்ளத்தில் எழுதுவார், எங்கே எழுதுவார்? எல்லா விசுவாசி உள்ளத்தில் கிடையாது. அதுக்கு என்ன நிபந்தனை? யோவான் 3:5 தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்தாதான். மறுபடி பிறக்கலைன்னா விசுவாசியாக இருக்கலாம், கர்த்தர் வரும்போது கைவிடப்பட்டுருவோம். அதனால் நான் முடிக்கிறேன். ஆசாரிய ஊழியம் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு செய்யணும். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் 10 மணிக்கு சர்ச்சுனா 9:30 9:45 வந்துடணும். நம்ம என்ன ஜெபம்ட்டு வருவோம்? கிளம்புறதே 10 மணிக்கு தான். என்ன ஜெபம்ட்டு வருவோம்? அங்கே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்குள்ளே போந்துடலாம். ஆண்டவரே, அப்படியே நடந்துச்சுன்னா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம உள்ளே போந்துட்டோம். பாஸ்டர் கூட தெரியாது. ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவோம். அப்போ அங்கே டிசிப்ளின் போயிடுச்சா? ஆராதனை வந்து பண்ணுவோம். ஆராதனை சர்ச்சில் வந்து பண்ணுறது ஆராதனையா? ஆராதனை வீட்டிலேயே ஆரம்பிக்கிறது ஆராதனையா? ஆராதனை எங்கே ஆரம்பிக்கணும்? வீட்டிலேயே இருக்கிறதாங்க ஆராதனை. அப்படின்னா வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, வீட்டில் ஆயத்தமாகி வர்றது. வீட்டிலேயே நீங்கள் ஆயத்தமாகிறது ஆராதனையினுடைய ஆரம்பம். இங்கே வந்து ஆராதனை கையை கட்டிக்கிட்டு கையை கொட்டிக்கிட்டு அல்லிலே பாடிட்டு அந்நிய பாஷை பேசுகிறது ஆராதனை இல்லை. தெய்வ பயம் எங்கே இருக்கணும்? வீட்டிலே ஆரம்பமாகணும். உங்கள் ஆராதனை உங்கள் உடையில் இருக்கணும். ஆராதனை உங்கள் நடையில் இருக்கணும். ஆராதனை உங்களுடைய விண்ணப்பத்தில், அபிஷேகத்தில், அந்நிய பாஷையில் உங்கள் ஆராதனை அங்கே இருக்கணும். முழு மனதோடு அது இருந்தால் தான் இங்கே வந்து ஆராதனை பண்ண முடியும். இங்கே வந்து அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, அல்லது இங்கே வந்து பேசுவாங்க. ஏன்னா வீட்டில் பேசுறது இல்லை, ஏன்னா நேரம் கிடையாது. அப்போ செல்ஃப் டிசிப்ளின் வராது. அந்த டிசிப்ளின்கிற வார்த்தை அல்ல இருந்து தான் டிசைபிள்ஸுங்கிற வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வந்தார். சீஷனாக மாறணும். சீஷனாக மாறினா தான் ஆசாரியனாக மாற முடியும். வசனம் தெரிஞ்சு கட்டளை தெரியலன்னா ஆசாரியத்துவம் கிடையாது. ஆசாரியத்துவம் வரலன்னா தேவனுடைய கட்டளை எழுதப்பட முடியாது, நம்ம கைவிடப்பட்டுருவோம். ஆசாரிய ஊழியம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின். புரியுதா? சாட்சி சொல்லிடலாம், சாட்சியாக வாழ்கிறது கஷ்டம் தானே. அப்போ அந்த ஆசாரிய ஊழியம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம். அந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் ஆசை. தேவ ஆலோசனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.